ஹாய், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 7 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்க வெயிட் அதிகரிக்கிறதுக்கான ஒரு நேந்திர பழத்தில் செய்யக்கூடிய ஒரு சின்ன டிஷ் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பை மொபைல் ஆப் இது நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக குறைந்த விலையில் இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது மற்ற மொபைல் ஆப்பை விட இதில் ரொம்ப குறைவான விலையாகவே இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. நேந்திர பழத்தை இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிடணும். நேந்திர பழமும் காயுமா இல்லாத பக்கத்தில் எடுத்து அதை நல்லா பொடியை சீவி வெயிலில் இந்த மாதிரி நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கிடணும். அதில் இப்போ நம்ம ஒரு 20 அணத்தை எடுத்து ஒரு 8 மாதத்துக்கு அப்புறமா உள்ள பேபிக்கு ஒரு 20 அணத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாகிறது வரைக்கும் அரைக்கணும். பொடியாகிறதுனா அதில் நம்ம சின்ன சின்ன ஒரு துகள் மாதிரி கூட இருக்கக்கூடாது. இது வெறும் பழங்கிறதுனால நம்ம அடித்தோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சாஃப்டாக அரைப்பட்டுரும். அதனால் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிடணும். அந்த விழுது மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக குறகுறன்னு இருக்குது, இந்த மாதிரி குறகுறானி கூட இருக்கக்கூடாது. திரும்பவும் அந்த மாதிரி எந்த குறகுறப்பையும் இல்லாமல் நல்லா அடிச்சுக்கிடணும். ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். இது சின்ன குழந்தைங்களுக்கு வெயிட் கூடுறதுக்கு ஒரு 7 மாதத்துக்கு அப்புறமா உள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே இது நம்ம கொடுக்கலாம். வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்க பிள்ளைங்களுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி அரைப்பட்ட உடனே அதை எடுத்துக்கிடணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் அதை நம்ம மாற்றிக்கிடணும். மாற்றிக்கிட்டு இதில் நாம் வெந்நி தண்ணி ஊற்றியும் இதை கலக்கலாம், இல்லை பச்சை தண்ணி ஊற்றியும் கலக்கலாம். நான் இன்றைக்கி ஹாட் வாட்டர் எடுக்கலை, பச்சை தண்ணி ஊற்றி தான் கலக்க போகிறேன். இதை நம்ம எப்படின்னாக்கி நம்ம அந்த கூழெல்லாம் காய்க்கிறதுக்கு கலக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அதில் அந்த ஒரு சின்ன அந்த பால் மாதிரி கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அந்த தண்ணியில் அந்த தண்ணியும் அதுவும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலக்கிக்கிடணும். அந்த பால் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம காய்க்கும் போது அது ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் அந்த அளவுக்கு வராமல் அதை நல்லா கலக்கிக்கிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால் கூட அதை உடனே எடுத்து விட்டுறணும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நேந்திரப்பழம் ஏற்கனவே நம்ம அந்த நேந்திரப்பழம் அப்படின்னு சொல்லலாம், நேந்திரப்பழம் சிப்ஸ்லாம் சாப்பிட்ருப்போம். அந்த பழம் தான் அந்த இது ஏற்கனவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த பழம் இது குழந்தைங்களுக்குங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அப்படி நல்லா கலக்கி விட்டுக்கிடணும். இந்த மாதிரி கலக்கிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாட்டே வைக்கணும். ரொம்ப கட்டியாட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கி ரொம்ப கட்டியாயிரும். அதனால் இந்த அளவு வெறும் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பில் வச்சு ரொம்ப தீ ரொம்ப எரியும் விடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கை விடாமல் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ தண்ணியை வச்சோம், ஆனால் அது எவ்வளோ தூரம் திக்காயிட்டே இருக்குதுன்னு பார்த்திங்களா, அந்த மாதிரி அது திக்காயிட்டே வரும். இந்த மாதிரி அது வர அளவுக்கு அதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை கிண்ட அது அந்த தண்ணி அந்த நேந்திர பழத்தில் உள்ள அந்த இது மாவு அந்த தண்ணி அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு அது நல்லா அவிஞ்சு வரணும். அவிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கிண்டணும். கிண்டி அது கட்டியாட்டு ஆகும். கட்டி ஆக அது கலர் அந்த கலருக்கு ஒரு மாதிரி எந்த கலர் அதை நம்ம கிண்டி விடும்போது இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் மாதிரி அது வர்றது வரைக்கும் நம்ம அதை கிண்டி விட்டு நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தோம். ஆனால் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ கட்டியாயிருச்சு. கட்டியாக வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கி ரொம்ப திக்காயிரும். அதனால் தண்ணியாட்டே வைக்கணும். அவ்வளோதான். இந்த கலரில் வந்தோடனே நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் லயன் டேட்ஸ் சேர்த்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் விடணும். விட்டு இதையுமே நல்லா கிண்டணும். அதுவும் அந்த சிரப்பும் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பழம் இதுவும் நல்லா சேர்றது மாதிரி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை ஏற்கனவே பழமும் இனிப்பு அந்த இதுவும் இனிப்புங்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு 7 மாதத்துக்கு அப்புறமா உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் இதுபடி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள்.